முன்னாள் எடப்பாடி பழனிசாமிக்கு பிரச்சனை வந்தபொழுது தனபாலை முதலமைச்சராக பரிந்துரைத்ததாக திவாகரன் பேட்டி. அதிமுகவில் இருந்த தலித் எம்எல்ஏக்களே அதற்கு ஒத்துழைக்கவில்லை என தகவல். இந்தியாவில் பொருளாதாரம் தொழில்நுட்பம் வெற்றியடைந்திருப்பதற்கு யுபிஐ பரிவர்த்தனையே சான்று. மும்பையில் நடைபெற்ற குளோபல் ஃபின்டெக் விழாவில் பிரதமர் மோடி பேச்சு. 10 ஆண்டுகளுக்கு முன்பாக பாமக தொடர்ந்த அவதூறு வழக்கு. புதுச்சேரி நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன். திருமுல்லைவாயல் அருகே குழந்தைகளுக்கான பேக் மற்றும் காலணி விற்பனை செய்யும் கடையில் பயங்கர தீ விபத்து. நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்த வீரர்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வாசுதேவனூரில் விசிக்கு கொடிக்கம்பம் அகற்றப்பட்டதாக கூறி அக்கட்சி சார்பில் போராட்டம் அறிவிப்பு. ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாக கூறியதால் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் குவிப்பு. சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் ஸ்ரீரடிக்கு புறப்பட்டார் நடிகர் விஜய். தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை அறிமுகம் செய்த நிலையில் சாய்பாபாவை தரிசனம் செய்ய பயணம். ஆன்மீகத்தை விடுத்து அரசியல் கிடையாது. நடிகர் விஜய் மேற்கொண்டுள்ள ஸ்ரீரடி பயணம் குறித்து பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து. இறைவனை வணங்கிவிட்டு வந்து தனது பணியை ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைப்பது ஒரு ஆரோக்கியமான அரசியல். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஆன்மீகத்தை விடுத்து அரசியல் கிடையாது, அரசியலை விடுத்து ஆன்மீகம் கிடையாது. இது நான் சொல்லலை, காந்தியே சொல்லியிருக்காரு. அதனால் நல்லதுதான், வாழ்த்துக்கள். வங்கக்கடலில் அடுத்த 36 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். நீலகிரி, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி உட்பட 13 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என அறிவிப்பு. பாரத ராஷ்டிர சமிதியை சேர்ந்த கவிதாவிற்கு ஜாமீன் கிடைத்ததை விமர்சித்த தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியை உச்சநீதிமன்றம் கண்டித்த விவகாரம். நிபந்தனையற்ற ஜாமீன் கோருவதாகவும் நீதித்துறையின் மீது மிகுந்த மரியாதை வைத்திருப்பதாகவும் ரேவந்த் ரெட்டி எக்ஸ் தளத்தில் பதிவு. உத்தரப்பிரதேசத்தில் பெய்து வரும் கனமழையால் கங்கை ஆற்றில் கரை புரண்டு ஓடும் வெள்ளம். கரையோர மக்களுக்கு மீட்பு குழுவினர் எச்சரிக்கை. வக்பு வாரிய திருத்த சட்டம் குறித்து கருத்து கேட்க நாடாளுமன்ற கூட்டுக்குழு முடிவு. 15 நாட்களுக்குள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என மக்களவை செயலகம் அறிவிப்பு. தமிழகத்திற்கு மேலும் 2 வந்தே பாரத் ரயில்கள் காணொலி காட்சி மூலம் பிரதமர் மோடி நாளை தொடங்கி வைக்கிறார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை லண்டன் சென்ற நிலையில் அவரது பணிகளை கவனிக்க பாஜகவில் ஒருங்கிணைப்பு குழு அமைப்பு. எச் ராஜா ஒருங்கிணைப்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள குழுவில் ராம ஸ்ரீனிவாசன், SR சேகர் உள்ளிட்டோருக்கு இடம். மத்திய அரசின் சமக்ர சிக் அபியான் திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்த மறுப்பதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றச்சாட்டு. கல்வியை அரசியலாக்க வேண்டாம் எனவும் வலியுறுத்தல். சென்னை அயனாவரம் ஓட்டேரி இடையே மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான சுரங்கம் தோண்டும் பணி நிறைவு. பணியை வெற்றிகரமாக முடித்த இயந்திரமான கொல்லி. 2016ஆம் ஆண்டில் TNPSC குரூப் 1 தேர்வில் விடைத்தாளை மாற்றி வைத்து முறைகேடு என தொடரப்பட்ட வழக்கு கீழமை நீதிமன்றத்தில் நடைபெறும் விசாரணையை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட பம்மல் பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் கழிவுநீர் புகுந்ததால் பொதுமக்கள் போராட்டம். மறியலில் ஈடுபட்டவர்களை கைது செய்தது காவல்துறை. சேலம் ஓமலூர் கால்நடை சந்தையில் கறவை மாடுகளின் விற்பனை அமோகம். 6 கோடி ரூபாய் அளவிற்கு கறவை மாடுகளின் விற்பனை நடைபெற்றதாக வியாபாரிகள் தகவல். பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை உள்ளிட்ட குற்றங்களுக்கு மத்திய அரசு சட்டத்தின் கீழ் கடுமையான தண்டனைகளை வழங்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கடிதம். ஆந்திர மாநிலம் கிருஷ்ணா மாவட்டத்தில் தனியார் கல்லூரியில் மாணவிகளின் குளியல் அறையில் ரகசிய கேமரா கண்டறியப்பட்டதால் அதிர்ச்சி. புகார் அளித்தும் கல்லூரி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காததால் மாணவிகள் போராட்டம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.